ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிஸ்டர் சதீஷ் 47 இயர்ஸ் ஓல்டு, பப்ளிக் லிமிட்டடில் சர்வ் பண்ணுறாரு. பேசிக் 5,40,000, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 1,08,000. கம்ப்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 3 ரூல்ஸ் பார்த்தோம்ல, மெட்ரோ சிட்டினா என்ன, ரெண்ட் பெய்டுன்னு சொல்லி ரூல்ஸ் பார்த்தோம். அந்த ரூல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து இந்த 1,08,000 வந்திருக்கு. அடுத்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஒரு 22,000 ரூபா. இது போக எம்ப்ளாயர் வந்து இவருக்கு சில அசட்ஸை விற்கிறாரு. லேப்டாப் 20,000 விற்கிறாரு, ஸோ டெப்ரிசியேஷன் வரும். கார் விற்கிறாரு, மோட்டர் கார் பெரிக்யூசைட் அப்ளை ஆகும். ரெசிடென்ஷியல் ஹவுஸை வந்து லெட் அவுட் பண்ணுறாங்க. இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அடுத்த ஹெட்டுக்குள்ளே போயிடும். ஃபேர் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைடி பீரியட் கொடுத்துருக்காங்க. பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனுக்கான அந்த டிடக்ஷன் பார்த்துக்கலாம். அடுத்து ஈக்விட்டி ஷேர்ஸை விற்றுருக்காரு. ஸோ திரும்ப அடுத்து கேபிட்டல் கெயினுங்கிற ஹெட் அரைஸ் ஆகுது. சேல் வேல்யூ, பர்ச்சேஸ் ப்ரைஸ், அக்வைர்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல் வேல்யூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், பர்ச்சேஸ் ப்ரைஸையும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் அக்வைர் பண்ணணும், அதில் ரெண்டே லெஸ் பண்ணணும். அதுதான் கேபிட்டல் கெயின். அடுத்து எஸ்டிடி பெய்டு வந்து இந்த கான்செப்ட் இப்போ இல்லை, இருந்தாலும் பார்த்துப்போம். ப்ரோக்கரேஜ்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் தான் ப்ரோக்கரேஜ் பர்சன்டேஜ். அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸு, ஸோ 80D டிடக்ஷன் திரும்ப வருது. பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வருது, அதனால் 80C வருது. அடுத்து டேர்ம் டெபாசிட் திரும்பவும் 80C வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரிக்கு எல்லாம் போட்டாச்சு. லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 வந்து லேப்டாப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து 50% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதான் வந்து -50,000 60,000. அடுத்து அமௌண்ட் பெய்டு 20,000 ரூபாய். இவே அதுக்கு அமௌண்ட் பெய்டு 20,000 ரீஇம்பர்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க போல், அதனால் வந்து அதையும் வந்து கழிச்சிக்கலாம். அடுத்து மோட்டர் கார் 8,50,000, அதில் 20% டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு திரும்ப ரிட்டன் டவுன் வேல்யூனால வந்த வேல்யூவில் 20% டெப்ரிசியேஷன், அதிலேருந்து அமௌண்ட் பெய்டு. இதுதான் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட் ஆஃப் சேலரி. திரும்ப ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதுலேருந்து வந்து நமக்கு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இதை கழிச்சுக்கோங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் வந்து 1 lakh எப்படிங்கிறத வந்து ஒர்க்கிங் நோட்டில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ 2 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,15,000 வந்து 9 மந்த்ஸுக்கு, இல்லைன்னா வந்து ஃபேர் வேல்யூ வந்து 9 மந்த்ஸுக்கு 9 மந்த்ஸ் இருந்ததை 12 மந்த்ஸுக்கு மாற்றிருக்காங்க. இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர்னு பார்த்தீங்கன்னா 2 lakh தான் ஹையர். ஸோ 2 lakh தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதிலேருந்து 30% ஆஃப் NAV வந்து ஃபஸ்ட் டிடக்ஷன், இன்ட்ரெஸ்ட் லோன் ஒரு 40,000 செகண்ட் டிடக்ஷன், டே கழிச்சா வர்றது தான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து டாக்ஸபிள் வேல்யூ. இதுக்கான கான்செப்ட் நான் இப்போ மேலோட்டமாக சொல்லிட்டேன். இது வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வீடியோஸில் தெளிவாக போட்டிருப்பேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து கேபிட்டல் கெயினுக்கு 2 கேபிட்டல் கெயின் இருக்குது, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 30,000 10,250. அதுலேருந்து வந்து ப்ரோக்கரேஜை கழிச்சா வர்றது நெட் சேல்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விஷனை கழிச்சா வர்றது டோட்டல் கேபிட்டல் கெயின். இவ்வளோ தான். ஜஸ்ட் இதில் வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. 54B எதுவுமே இல்லை, டைரெக்டாக போட்டலாம். அதுக்கடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ஒன்று தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அதர் சோர்ஸில் இருக்கிற ஒரே இன்கம் 750. டோட்டலாக இப்போ ஆட் பண்ணோன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் 10,75,210. இதில் வச்சு சாப்டர் 68 டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்ளைம் 20,000 தான் வரும். ஏன் 20,000 தான் வரும்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக 80,000 மேட் பேமெண்ட்டு, ஆனால் லம்சம் ப்ரீமியம் ஃபார் 4 years, ஸோ ஒரு வருஷத்துக்கு 20,000. அடுத்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் தான் 5,000 தான் போடணும். ஏன் 5,000 தான் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த 80Dயில் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வந்து கேஷ் பேமெண்ட் 5,000 தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே கேஷ் பேமெண்ட் 8,000 ரூபா பண்ணியிருக்காங்க, அதனால தான் அதில் 5,000 மட்டும் டிடக்ஷன். அடுத்து ATC கான்ட்ரிபியூஷன் 1,30,000, பிரின்சிபல் ஹவுஸ் லோன் 65,000. இது ரெண்டையும் சேர்த்து 1,95,000 வருது. ஆனால் 80C ரூல் படி என்ன பார்த்தோம்னா, நமக்கு வந்து 1,50,000 தாண்டக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதனால இங்கே 1,50,000 தான் மேக்ஸிமம். ஸோ இந்த 3 ஆட் பண்ணால் 1,75,000 தான் டிடக்ஷன், கழிச்சா டோட்டல் இன்கம். இந்த டோட்டல் இன்கமுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுல தான் இங்கே சிக்கல் இருக்குது. எப்பவும் நம்ம போன வீடியோவில் டேரெக்டாக ஸ்லாப் ரேட் போட்டோம், ஏன்னா அங்கே கேபிட்டல் கெயினுங்கிற ஒரு டேக்ஸ் அரைஸ் ஆகலை. கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா அதுக்கு தனியான ஃப்ளாட் ரேட்டு. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் வந்து 2,490. அந்த 2,490க்கு 15%, ஏன்னா 15% தான் டேக்ஸ் ரேட். எப்போது எஸ்டிடி பே ஆயிருந்துச்சுன்னா 15% தான் டேக்ஸ் ரேட்டு. சப்போஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 5,970. இந்த 5,970ங்கிறது என்னென்னா, என்ன சொல்கிறது, 1 லட்சத்தை விட கம்மியாக இருக்குது. அதனால அந்த கேஸில் வந்து அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது. மித்த அதர் இன்கம், இது 2 போக மித்த இன்கமுக்கு வந்து ஸ்லாப் ரேட் படி டேக்ஸ் பண்ணணும்.
2,50,000 வரைக்கும் நில்லு, 2,05 lakh வரைக்கும் 12,500, 5 lakhலேருந்து 8,91,000 வந்து 78,350. இது ஆட் பண்ணால் வர்றது 90,850. இது போக வந்து எஸ்டிசிஜியோட டேக்ஸ் வந்து எவ்வளோ ஒரு 2,374. அதையும் ஆட் பண்ணால் வர்ற அமௌண்ட்டுக்கு 4% போட்டால் டேக்ஸ் லைபிலிட்டி 94,874. இந்த மாதிரி கம்ப்யூட் பண்ணுறது இன்னொரு மெத்தடு. முக்கியமாக நமக்கு பிஜிபிபி சம்ஸ் வரும். அது வந்து மித்த எல்லா சாப்டரையும் நல்லா படிச்சா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், சாய்ஸில் விட்டுக்கலாம். ஆனால் அதையும் நம்ம வீடியோவில் பார்த்துருவோம், வேணுங்கிறவங்க எடுத்து படிச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.